சமீப காலமாக ஒரு கும்பல் பெண்களை கடத்தி வெளிநாட்டிற்கு விற்பனை செய்கிறது. அப்படி விற்பனை செய்யப்பட்ட பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த கும்பலால் கடத்தப்படும் பெரும்பாலான பெண்கள் கல்கத்தா வழியாக விற்கப்படுவது வேதனை தரும் விஷயமாகும். மறுபடியும் உங்களை பாப்பேன்னு நான் நினைக்கல டாடி. யார்கிட்ட என்ன பேசினாரு என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஆனா நம்ம பிள்ளைங்களை நம்ம கிட்டே சேர்த்து வச்சுட்டாரு. இவ்வளவு நாள் அநியாயத்துக்கும் அநியாயம் செய்யறதுக்கும் ஆயுதம் பிடிச்சவங்கள பாத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நியாயத்துக்காக ஆயுதம் பிடிச்ச ஒரு தலைவனை பாத்துருக்கோம். அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்க ஆசையா இருக்கும். இப்ப பரவாயில்ல, சரியாயிடும். நம்ம ரெண்டு பேரும் அவன் கையால் அடி வாங்கி செத்துட்டா கூட சந்தோஷம் இருந்திருக்கும்டா. அவன் பேரை கேட்டால உயிர் நடுக்குது, பயமா இருக்கு. இந்த கல்கத்தா வேணாம், நான் நிம்மதியா போச்சு. எங்கேயாவது போயிடலாம்டா. போட்ட மாதிரி வாழ முடியாது, ஓடி போயிடலாம். நம்ம அதுக்கு போனோம், அவன் போவான். இந்த சிட்டியை விட்டுல நிரந்தரமா யமலோகம். இவ்வளவு நாளா ராவத் பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்தின ரவுடிங்க, கேடிங்க, பார்ட்னர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லா கிரிமினல்ஸையும் கூப்பிடுங்க. நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி அனுப்புங்க. டேய், சிட்டில இருக்கிற கேடிங்க ரவுடிங்க மொத்த கேப் மாதிரி நமக்கு முன்னாடி வந்துட்டுறானுங்க. நேத்து வரைக்கும் ராவத் பாய் கிட்ட வாளாடி சுத்திட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நாயக் பாய் கிட்ட சேர்றீங்க. அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன ஆகுறது? டேய், மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோவையும் மாஸ்ல இருக்கிற லீடரையும் ஃபாலோ பண்ணாதான்டா நம்ம ஃப்ரேம்ல இருப்போம். பைத்தியக்காரா, ஃபாலோ மீ. என்னடா எல்லாம் இங்க நின்னு நிக்கிறீங்க? இங்க வெயிட் பண்ணுமாண்ணா, அவங்க ஆளுங்க வந்து கூப்பிடுவாங்களாம். ஒவ்வொருத்தரா உள்ள போணுமாண்ணா. ஓஹோ, ஒன் பை ஒன்னா கூப்பிட்டு ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர்கிட்ட பர்சனலா பர்சன்டேஜ் பேச போறார் போலகுது. தெரியலண்ணா, உள்ள கூட்டு போய் உதைப்பாங்களோன்னு பயமாகுதுண்ணா. உனக்கு மட்டும் இல்ல, அண்ணனுக்கு அப்படிதான் இருக்கு. பாடியை சொக்கா போட்டு கவர் பண்ற மாதிரி பயத்தை பேசிய கவர் பண்ணுவோம். ஓகே அண்ணா. வணக்கம் நாயக் பாய். ஒரு மணி நேரத்துல வர சொன்னீங்க, அரை மணி நேரத்துல வந்துட்டேன். சுக்லா பாய், கூப்பிட்டவனா வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோவா? எஸ், நாயக் பாய் என் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறேன். பப்ளிக்ல உனக்கு இருக்கிற கிரேஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் 100 கொலை பண்ணிருக்கேன், 50 ரேப் பண்ணிருக்கேன், கண்ணுல பட்ட இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கேன், கல்கத்தாவே கலகலக்க வச்சிருக்கேன். ஆனா என் பேர் பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது, போலீஸை தவிர. நீ சிங்கிள் மர்டர் தான் பண்ண, ஸ்டேட் லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்ட, சூப்பர் ஸ்டார் ஆயிட்ட. நாயக் பாய், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி இன்னைக்கு ஈவினிங்குள்ள 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்றேன். செய்யட்டுமா? பர்மிஷன் தெரியுங்களா? ஆர் யூ ரெடி பாய்? 100 கோடியா? அவ்வளவு பணம் எப்படி? அவ்வளவு பணம் டாடா பிர்லா கூட வராதே. அவங்களுக்கு எப்படி வரும்? அவங்க ஒன்னும் ரவுடிங் இல்லையே. மொத்தம் உங்க ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்கும்? 500 கோடி ரூபாய். ரவுடிசம்ல இவ்வளவு பணமா? சிச்சி, இது ஒண்ணும் பெரிய பணம் இல்ல, நான் சில்ற. நீ எஸ்ன்னு சொல்லு, அந்த ராவத்து கொடுக்கறத விட அதிகமா உனக்கு தரேன். இந்த பழைய வீட்டை பேலஸ் ஆக்குற, ஆஃப் டேல அம்பானியவே தாண்ட வைக்கிற. நீ எஸ்ன்னு சொல்லு, பர்சன்டேஜ் பேசி முடிச்சிடலாம். பதவியில, ப்ராஜெக்ட்ல, டெண்டர்ல எனி லீகல் 50-50, இல்லீகல் 60-40. ஓகேவா? உங்க ஆஃபரை என்னால தட்ட முடியல. பர்சன்டேஜ் கூட ஓகே. உள்ள போய் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. ரவுடிசத்துக்கு எக்ரிமெண்டா? ஹெட்ஸ் ஆஃப் நாயக் பாய். ராஜா, எக்ரிமெண்ட்ல சைன் பண்ண எங்க போனோம்? பீச்சாங்கையால சோத்தாங்கை பக்கம் போக சொல்றார், வா போலாம். சுக்லா பாய், நாயக் பாய் பார்ட்னர். ஏய், போலீஸ், வக்கீல், ஜட்ஜ், ரெஜிஸ்ட்ரார், அடடடட, ரவுடிங்களை எவ்வளவு சட்டப்பூர்வமா பார்ட்னரா சேர்க்கிறாரா, எவ்வளவு தெளிவா இருக்காரா. என்னதான் இருந்தாலும் படிச்சவன் தானுங்கண்ணா, நம்மள மாதிரி புறம்போக்கு இல்லைங்க. எஸ் ஐயா, கையெழுத்து எங்க போடணும்? சார், உங்க ப்ராப்பர்ட்டி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதெல்லாம் டெய்லி பாத்துக்கிறேன், எல்லாம் எந்துதான். கையெழுத்து எங்க போடணும்? சொல்லு. ரொம்ப டைம் ஆகுது, பேனா குடு. வாழ்த்துக்களுங்கண்ணா, இன்னில இருந்து நாயக் பாய் பார்ட்னர் ஆயிட்டீங்க. ஏய், சுக்லா பாய்க்கு சுக்ரதஸ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. சாக்லேட் எடுத்துங்க சார். சாக்லேட் எதுக்குயா? தேசத்துக்கு பெரிய சேவை பண்ணிட்ட மாதிரி. நிஜமாவே பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க சார். என்ன பண்ணிட்டயா? சம்பாதிச்ச சொத்தெல்லாம் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. என்ன பேச்சு பேசுறீங்கடா? நரம்பே கட்டான மாதிரி இருக்கு. நான் என் சொத்துலாம் எழுதி கொடுத்துட்டேன். உங்க டாக்குமெண்ட்ல அப்படிதான் எழுதிருக்கு. நீங்களும் கையெழுத்து போட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் அந்த சொத்து மேல உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏய், என்ன பர்பஸ்க்காகடா உள்ள கூப்பிட்டீங்க? என்ன பர்பஸ்க்காகடா கையெழுத்து போட சொன்னீங்க? என் மொத்த சொத்து எழுதி வாங்கிட்டு எனக்கு ஆப் அடிச்சிட்டீங்களடா. டேய், சுக்லா பாய்டா, ஞாபகம் வச்சுங்க. உங்க குடல உருவிடுவேண்டா.
டேய் வெளியில 1000 ரவுடிங்க இருக்காங்க, விசில் அடிச்சா உள்ள வந்துருவாங்க. என்ன சுக்லா பாய் கத்துறீங்க? கத்துறனா? 500 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டைய போட்டு 5 பைசா சாக்லேட்ட கையில கொடுத்தா கத்த கூடாதா? கூல பாட்டு பாடணுமா? வீர தீர சூர அப்படின்னு பாட்டு பாடணுமா? இங்க நடக்கிற ப்ரோக்ராம பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. பக்கத்து ரூமுக்கு போங்க, கிளியர் ஆயிடும். இந்த ரூம்ல சாக்லேட் கொடுத்தீங்க, அங்க பிஸ்கட் கொடுப்பீங்களா? ரொம்ப எமோஷனலா இருக்காரு, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அடுத்த ரூமுக்கு வந்தாச்சு, அப்புறம் என்ன? டேய் காட்டெருமை மாதிரி இருக்கீங்க. அநியாயம் பூரா அந்த ரூம்ல நடக்குது, அதை விட்டு இங்க என்ன செய்றீங்க? நீங்களும் என்ன மாதிரி பணத்தை எழுதணும் தானே? உங்ககிட்ட பாடி இருக்கு, என்கிட்ட பிரெயின் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். போராடினா போறதுக்கு நம்ம கிட்ட உயிர் மட்டும் தான்டா இருக்கு. பேசாம என்னடா அப்படி பாக்குறீங்க? ஆனா இவங்க எல்லாம் நம்மள மாதிரி இழந்துட்டு வந்தவங்க இல்லனா, நம்மள பொழந்துகிட்ட வந்திருக்கவனுங்க. டேய் சீக்கிரம் விசில் அடிங்கடா. நீங்க என்ன சத்தம் போட்டாலும் வெளியே கேட்க, ஏ அதுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஏண்டா ஏனுங்கண்ணா இவ்வளவு சொத்து மொத்தமா போகணும்னா கனவுல கூட ஒரு ராத்திரி ஆகுமேடா. இது என்னடா ஒரு கையெழுத்திலேயே போயிடுச்சு. ஆமாங்கண்ணா, ஒண்ணுமே புரியலங்கண்ணா. பாடி நெசுங்கல்ல, பர்சனாலிட்டி கலையில இவ்வளவு நைஸா எப்படி அடிக்கிறாங்க? ஆமாங்கண்ணா, நம்ம போலீஸே இப்படி அடிக்க மாட்டாங்கண்ணா. சாக்லேட் இருந்தாங்கண்ணா. காட்டாதடா, கண்ணிலேயே காட்டாத. இத பாக்கும் போதெல்லாம் போல அவ்வளவு சொத்து ஞாபகத்துக்கு வருதுடா. அம்மா என்னண்ணா இங்க குந்தி நிக்கிறீங்க? குந்த சொன்னாங்க, குந்தி நிக்கிறோம். நாம நினைச்ச மாதிரி உள்ள அடிக்கடி எதுவும் இல்லையா? என்னத்துக்கு அடிக்கிறாங்க? என்ன தப்புன்னா நடிக்க போறாங்க. சரி, என்ன பேசுன, எவ்வளவு பேசுன? நாம எதுவுமே பேச வேண்டியது இல்லடா. உள்ள போன உடனே கையெழுத்து போட சொல்லுவாங்க, கையெழுத்து போட்ட உடனே சாக்லேட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா பேசினா தப்பு இல்லையா? உன் பர்சனாலிட்டிக்கு நீ எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், ஆனா கண்டிப்பா கையெழுத்து போட்டாகணும். அண்ணா பெண் இல்லனா? பென்னு, ஸ்டாம்ப், சாக்லேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீ போ. வணக்கம் நாயக் பாய். வாங்க ராஜ்பூத். ஃபோர்ஜரி, பைரசி, போலி பாஸ்போர்ட்ல இருந்து கோட் ஸ்டாம்ப் வரைக்கும் எல்லாம் பைரசி. பெருசா சம்பாரிச்சிட்டீங்க போல இருக்கு. எங்க அண்ணனுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்க கையெழுத்து கூட ஃபோர்ஜரி பண்ணுவார். ஏய் பாய்முரா, அண்ணன் கையெழுத்து நான் ஏன்டா ஃபோர்ஜரி பண்ண போறேன்? பாய் நான் நல்லாவே சம்பாரிச்சேன் பாய். அதனால தான் ஃபோன் பண்ணேன். அண்ணா சீக்கிரமே பர்சன்டேஜ் பேசி முடிச்சு சாக்லேட் கொடுத்து அனுப்புனா. உள்ள கொடுப்பாங்க, போய் வாங்கிக்கோங்க. சந்தோஷம் நாயக் பாய். சாக்லேட் வாங்கிட்டு திரும்ப வந்து உங்களை பார்க்கணுமா பாய்? தேவையில்ல, இங்க ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு ப்ராசஸ் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. கையெழுத்து போட்ட உடனே சாக்லேட் கொடுப்பாங்க. கங்க்ராட்ஸ், உங்க சொத்தை எல்லாம் மதர் தெரசா ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டீங்க. நாயா என்ன பேசுற? மதர் தெரசா ட்ரஸ்ட்டுக்கு நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் சாங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா. பாவம் வந்து லூஸ் பாடிட்டா, இந்நேரம் கண்ணி போயிருக்கும். டேய் நாம எப்படியோ இங்க வந்துட்டோம். அவனுங்க இவ்வளவு தூரம் வருவானுங்களா இல்ல பாதியிலேயே மட்டை ஆயிடுவானுங்களா? என்னன்னா உள்ள இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்துக்குது, சொல்லாம விட்டிய. ஒரு சின்ன மிஸ்டு கால் கொடுத்தா எஸ்கேப் ஆயிருப்பேனே. ஆஹா, அடுத்து வரானுங்கல்ல அவனுங்களுக்கு கூட மிஸ்டு கால் வேணாண்ணா, நாம அனுபவிச்சல, அவனுங்களை அனுபவிக்கிட்டோம். சேம் ஃபீலிங்ஸ்ல தான் சைலண்டா இருக்கேன், நீயும் சைலண்டா இரு. சரி டேய் சாக்லேட் குடுறா. வந்துட்டேன். என்னன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? டேய் நாம உள்ள போனா நம்மள சின்ன பிள்ளைங்க மாதிரி தான்டா ட்ரீட் பண்றாங்க. நாம ரவுடிங்க கேடிங்கன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்ல. உள்ள போய் கையெழுத்து போட்டு சாக்லேட் சாப்பிடு, போ போடா. டேய் ராஜ்புத், அவன் பாக்குறதுக்கு டம்மி பீஸா இருந்தாலும் கில்லி மாதிரி நடந்து வரானே. அவனுக்கு பாடியை பார்த்தாலும் அடிக்கிறானுங்க. அப்படின்னா உன்னை துவைச்சு எடுத்துருப்பாங்களே. ஆமா, உள்ள போனா சாக்லேட் தருவாங்கன்னு சொன்னீங்களே தவிர சப்பைய கைட்டு வாங்கன்னு சொல்லலையே. நீ உள்ள போயிருப்பியா? வெல்கம் ராஜா. என்னண்ணே பொன்னம்பள மாதிரி உள்ள போனீங்க, இப்போ வடிவேல் மாதிரி கம்முன்னு இருக்கீங்க. உள்ள ஏதாவது அடிச்சாங்களா என்ன? எதுக்கிட்ட அடிக்கிறாங்க? ஹெல்த் செக்கப்புக்கு ஹாஸ்பிடல் போறோம், த்ரெட்மில்ல நடக்க சொல்லுவாங்க. டயர்டா இருக்காதா? இதுவும் அப்படிதான். என்ன அங்க ஃப்ரூட்டி கொடுப்பாங்க, இங்க சாக்லேட் தருவாங்க. அவ்வளவுதான், உள்ள போய் வாங்க போ. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். ஜம் ஜிலானி வாங்கடா. அவன் தப்பிச்சு போறான்டா. எங்கடா எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? அப்பாடா, மாட்டிக்கிட்டான். எங்க தப்பிச்சிட்டானு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நீ ஹாப்பியாடா? நாம நாசமானாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது. அதுதானே நம்ம இந்தியன் சைக்காலஜி. ஐ லவ் யூ டா செல்லம். டேய் எல்லாரும் வந்தாச்சா இல்ல யாரும் மிச்சம் இருக்காங்களா? இனி யாரும் இருக்க மாட்டானுங்கண்ணா. எல்லாரும் யானை காலில் மாட்டோம் சொம்பமா நசுங்கி போயிட்டானுங்க. எல்லாரையும் அண்ணன் கூப்பிடுறாரு, வாங்க. எங்க வர்றது?
இங்க யாருக்குமே கை கால் ஒர்க் பண்ணலையா? இங்க நிறைய பேர் சுகர் பேஷண்ட். 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் செத்து போயிடுவாங்க. வீட்டுக்கு அனுப்புங்க, ஓடி போயிடுறோம். வர்றீங்களா இல்ல அவரை வர சொல்லவா? வேணாம் ஐயா, ஏதோ தட்டு தடுமாறி நாங்களே வந்துடுறோம்.